அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய பதிவில் நாம் பார்த்தது அச்சம் தவிர புதிய ஆத்திச்சூடியில் அச்சம் தவிர சார்ந்த விவரங்களை தெளிவாக கொண்டோம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது ஆண்மை தவறில். எந்த ஒரு சூழலிலும் மனிதன் அச்சத்துடன் நடந்து கொள்ளக்கூடாது. அதை சார்ந்து வரக்கூடிய ஆண்மை இந்த இடத்தில் ஆண்மை என்னும் சொல்லானது மனவலிமை என்னும் பொருளில் கையாளப்பட்டுள்ளது. அச்சம் தவிர ஆண்மை தவறில். ஆண்மை எனும் சொல் மனவலிமை என்று குறிப்பிடும்போது நாம் மனவலிமையுடன் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு இடத்திற்கு செல்கிறோம், அங்கு வேலை மிக கடினமாக உள்ளது. நம்மிடம் எதிர்மறை சிந்தனைகள் அதிகமாக இருந்தால் நம்மால் அந்த வேலையை சிறப்பாக செய்து முடிக்க முடியாது. ஆக மனவலிமை இருக்கும்போது இந்த வேலையை நாம் சிறப்பாக செய்திடலாம், நம்மால் முடியும் என்கிற சிந்தனை, நேர்மறை சிந்தனை நம் மனதில் இருக்கும் பொழுது அந்த வேலையை நம்மால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். ஆகவே மனவலிமை மிக மிக அவசியமான ஒன்று. அதனை ஆசிரியர் ஆண்மை தவறில். எந்த ஒரு சூழலிலும் ஆண்மையை, அதாவது மன வலிமையை இழக்கக்கூடாது என்கிற பொருளில் கையாண்டுள்ளது அறியப்படுகிறது. நம்மிடம் காணப்படும் மன வலிமையானது நம்மை உயர்ந்த இடத்திற்கு இட்டுச் செல்லும் என்பதை பாரதி தனது வரிகளின் மூலம் எடுத்தியம்பியுள்ளதை காண முடிகிறது. அடுத்தபடியாக அமைந்துள்ள வரி இளைத்தல் நிகழ்ச்சி. இளைத்தல் நிகழ்ச்சி என்று கூறும்போது, இளைத்தல் நிகழ்ச்சி தன்னிலையில் தாழ்ந்து போவது. எந்த ஒரு சூழலிலும் நாம் தன்னிலையில் தாழ்ந்து போகக்கூடாது. எத்தனை இடர்கள் நம்மிடம் ஏற்பட்டாலும் அதனை தகர்த்தெறிந்து அடுத்த செயலில் ஈடுபட வேண்டும் என்பதையே பாரதி விரும்பினார். ஏனெனில் ஒரு நலிந்த சமுதாயம், நோஞ்சான் உடம்பு, இவையெல்லாம் சமூகத்திற்கு ஏற்பட்ட இடர்கள். அதனை நீக்கும் பொருட்டு இளைத்தல் நிகழ்ச்சி எனும் 2 வரிகளில் தன்னுடைய கருத்தினை மொழிகிறார். அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் தாழ்ந்து போகாது, எதிர்த்து நின்று அந்த செயலை வெற்றியுடன் போராட வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறார். அது மட்டும் இல்லாமல் மனவலிமையை இழக்கும் போது எத்தனை தடைகள் வந்தாலும் மனவலிமையை இழக்காமல் இருக்க வேண்டும். மனவலிமையை இழந்தால் அது பல்வேறு தோல்விகளை சந்திக்க வைத்துவிடும் என்பதை ஆசிரியர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒரு செயலில் ஈடுபடும் போது நம்மால் முடியாது என்று அந்த செயலிலிருந்து பின்வாங்குவதை விட இழிவான காரியம் எதுவும் இல்லை என்பதனை இளைத்தல் நிகழ்ச்சி என்னும் வரிகளின் மூலம் உணர்த்துகிறார். ஆகவே நாம் எந்த ஒரு செயலிலும் ஈடுபடும் போது அதிலிருந்து பின்வாங்காது நம்மால் முடிந்தவரை மன வலிமையுடன் போராட வேண்டும். இங்கே 3 வரிகளையும் நோக்கும்போது ஒன்றுக்கொன்று தொடர்புடையனவாக உள்ளன. அச்சம் தவிர ஆண்மை தவறில் இளைத்தல் நிகழ்ச்சி. அச்சத்தை தவிர்த்து மன வலிமையுடன் தன்னிலையில் தாழ்ந்து போகாது போராடும்போது அந்த செயலானது சிறப்பாக வெற்றியடைவது மட்டுமல்லாமல் மிகுந்த மன மகிழ்ச்சியை நமக்கு தரும். அது மட்டுமல்லாமல் உடலினையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் திடமாகவும் வைத்திருக்கவும் அது உதவும் என்பதனை ஆசிரியர் கோரியுள்ளதை அறியும். ஆகவே நாம் மனவலிமையுடன் நடந்து கொள்வதுடன் தன்னிலையில் தாழ்ந்து போவாது நடப்பதும் அவசியமான ஒன்று என ஆசிரியர் உணர்த்துவதை இந்த 2 வரிகளின் வழியாக அறிய முடிகிறது. அதற்கு அடுத்தபடியாக அமைந்துள்ள வரியானது ஈகை திறன். திருவள்ளுவரும் இதைத்தான் தனது திருக்குறளில் எழுதியுள்ளார். ஈகை திறன், மற்றவர்களுக்கு உதவி செய்யும் திறனை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அவ்வாறு வளர்த்து கொள்ளும்போது நம் மனம் மகிழ்வதுடன் உதவி பெறுபவருடைய மனமும் மகிழ்ச்சியடையும். ஆகவே இன்னாருக்கு இன்ன தேவை என்பதை உணர்ந்து அவர்கள் கேட்கும் முன்னே உதவி செய்யும் திறனை வளர்த்து கொள்ளும்போது நமது மனம் மகிழ்ச்சி அடையும். ஆகவே ஈகை திறன், மற்றவர்களுக்கு உதவி செய்யும் திறனை எத்தனை இடர்கள் ஏற்படினும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாகும். மேலும் பிறருக்கு உதவி செய்யும் போது உலகில் இல்லாமை என்ற நிலை மாறும் என்பதை ஆசிரியர் உணர்ந்திருந்த காரணத்தினால் ஒவ்வொருவரும் ஈகை செய்யும் திறனை, அதாவது பிறருக்கு உதவி செய்யும் திறனை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று என்பதனை எடுத்து கூறுவதை இந்த வரிகளின் மூலம் அறிய முடிகிறது. ஆகவே நாம் ஒவ்வொரு சூழலிலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் திறனை வளர்த்து கொள்வது அவசியமான ஒன்றாகுது. இது சமூக விழுமியங்களில் ஒன்றாக அமைவதை நம்மால் காண முடிகிறது. ஆகவே ஈகை திறன்
பிறருக்கு உதவி செய்வது அவசியமான ஒன்று என்பதை அறிய முடிகிறது.